வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ள போறோம் வாங்க. கோயிங் டு ஹாவ் டு, கோனா ஹாவ் டு. நம்ம இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் இப்போ ரீசெண்டாக கோனா கோனா கோனான்னு நம்ம கேட்டிருப்போம். கோனா ஹாவ் டு. இதோட மீனிங் பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நாம கோயிங் டு ஹாவ் டு அப்படின்னு சொல்லலாம். அதையே சிம்பிளிஃபை பண்ணி gonna have to gonna have to அப்படின்னு சொல்லலாம். ரெண்டோட மீனிங்குமே சேம் தான். இப்போ have to அப்படிங்கிறதோட மீனிங் பார்ப்போம். have to அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, have to அப்படின்னா வேண்டும், அதாவது இதை முடிச்சே ஆக வேண்டும், நம்ம இதை செஞ்சே ஆக வேண்டும், நீ அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சே ஆக வேண்டும். இது மாதிரி ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம தள்ளப்படுவோம் இல்லையா? ஸோ நமக்கு அந்த இடத்துல வேற ஆப்ஷனே இல்லாம அந்த ஒரு வேலையை முடிச்சே ஆக வேண்டும் அப்படின்னு நினைப்போல, அந்த இடத்துல நாம have to யூஸ் பண்ணணும். அவள் அதை செய்ய வேண்டி உள்ளது அப்படின்னா என்ன? அவங்க அதை செஞ்சே ஆகணும். அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லை. ஓகே, அடுத்தது கோயிங் டு, அதை தான் நம்ம கோனா அப்படின்னு சொல்றோம்ல. அந்த கோயிங் டு அப்படின்றதோட மீனிங் என்னன்னா செய்ய போகிறோம் அப்படின்னு. நீ என்ன பண்ண போற அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஸ்டடி, நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லும். ஸோ நம்ம இப்போ செய்ய போறோம், நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் அதுதான். அதுங்கும்போது கோயிங் டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் படிக்க போகிறேன், நான் அவனோடு விளையாட போகிறேன். இப்போ நீ என்ன பண்ண போற? ஐ எம் கோயிங் டு ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட், நான் சாப்பிட போறேன். ஐ எம் கோயிங் டு பிளே வித் ஹிம், நான் அவனோட விளையாட போறேன். ஐ எம் கோயிங் டு வாட்ச் மூவி, நான் படம் பார்க்க போறேன். ஸோ இதை மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் பிளான், நம்மளோட டிசைட் ஆன பிளான், நம்மளோட ஃபியூச்சர்ல நம்ம டிசைட் பண்ணிட்டோம், நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணிட்டோம்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம பேசலாம். இது ஒரு ரூல், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம இப்போ கோயிங் சொல்றோம். ஓகே, சரி. இப்போ நம்ம ஹாவ் டு அண்ட் கோயிங் டு ரெண்டுக்கும் நான் மீனிங் சொல்லிட்டேன். இதை நம்ம சேர்த்து நம்ம எப்படி பேச போறோம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கோயிங் டு ஹாவ் டு, அதர்வைஸ் கோனா ஹாவ் டு. ஓகே, இப்போ பாருங்க, கோயிங் டு ஹாவ் டு, கோனா ஹாவ் டு. நான் சொன்ன மாதிரியே இதோட ரெண்டுக்கும் மீனிங் சொல்லி, இப்போ ஹாவ் டுனா நம்ம செஞ்சே ஆகணும். கோயிங் டு அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ செய்ய போறேன்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஃப்ரேஸையும் நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு விருப்பமே இல்லாம நம்ம ஒரு செயலை செய்யறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நமக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. நாம ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு, அதை மட்டும் செஞ்சாகணும். நம்ம கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை. அதாவது விருப்பம் இல்லாம ஒரு வேலை செய்யறது, ஆர்வம் இல்லாம வேலை செய்யறது. ஆர்வம் இருக்கோ இல்லையோ, நாம அந்த இடத்துல ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம தள்ள போறோம், நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். ரைட்? வேறு வழியின்றி செய்ய வேண்டி உள்ளது. அப்போ இந்த கோயிங் டு ஹாவ் டு அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணும்போது எந்த சுச்சுவேஷன்ல நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரியணும், நல்லா புரியணும். அப்படின்னா தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதோட ஷார்ட் ஃபார்ம் கோனா ஹாவ் டு, கோனா ஹாவ் டு. ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலமா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிராமட்டிக்கலா எந்த நவுனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, ஐ அப்படின்னா ஆம் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஆம், ஆம், ஐனா ஆம். யூ வி தே இதெல்லாம் ப்ளூரல் ப்ரோனவுன். ஓகே, யூ வி தே இதெல்லாம் ப்ளூரல் ப்ரோனவுன், சாரி ப்ளூரல் நவுன். இதுக்கு நாம ஆர் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் நவுனா இருந்தா நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். அதனால தான் ஆர் கோயிங் டு ஹாவ் டு, ஆர் கோனா ஹாவ் டு. ஓகே, அதே போல லாஸ்ட் ஹீ ஷீ இட் அப்படிங்கிற சிங்குலர் நவுன் வந்தா நாம இஸ் போடணும். இஸ் கோயிங் டு ஹாவ் டு, இஸ் கோனா ஹாவ் டு. இதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஐ எப்பவுமே ஆம் மட்டும்தான் எடுக்கும். ஓகே, அடுத்தது யூவி தே வரும்போது ஆர் போடுங்க. ஹீ ஷீ இட்னா இஸ் போடணும். ஓகேவா? சரி, அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. வேறு வழி இல்லாம இந்த நேரத்துல உங்களை கூப்பிட வேண்டியிருக்கு. அப்போ ஏதோ ஒரு அன்டைம்ல நம்ம ஒரு பர்சனுக்கு கால் பண்ணிட்டோம். வேற வழி இல்லை, அவர் தான் இப்போ மேனேஜர்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம், நம்ம அவர்கிட்ட சொல்லி தானே ஆகணும். அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம், சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்களை இந்த நேரத்தில் நான் கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது
இந்த இடத்துல வெர்பா என்ன வருது? நம்ம கால் பண்றோம். நம்ம அவரை கூப்பிடுறோம். அதுதான் இங்க வெர்பு கால். ஓகே. அப்ப இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே சாரி கேட்குறோம். ஐ எம் சாரி. ஐ எம் கோயிங் டு have to call you this time. Sorry, have அப்புறம் to போட மறந்துட்டேன். Okay. I'm going to have to call you this time. I'm going to have to call you this time. இந்த நேரத்துல நான் உன்னைய கூப்பிட்டே ஆக வேண்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு காரணம் தெரிய வேண்டி உள்ளது. எனக்கு காரணம் தெரிய வேண்டி உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்ப்பரேட் கம்பெனிலலாம் அங்கே உள்ள நம்மளோட ஹையர் அஃபீஷியல் வந்து அவங்களே யாருனாலும் ஹையர் பண்ணுவாங்க, தென் ஃபயர் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணுறதுனா வேலைக்கு அமர்த்துதல், ஃபயர் பண்ணுறதுனா வேலையை விட்டு நீக்குதல். ஸோ அப்போ ஒருத்தரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார், ஏன் என்னை தூக்குனாங்க அப்படின்ற ரீசன் எனக்கு தெரிஞ்சாக வேண்டும். அப்படின்னா எனக்கு காரணம் தெரிய வேண்டி உள்ளது, எனக்கு அந்த அவசியம் இருக்குது, எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இந்த இடத்துல வெர்ப் வந்து தெரிந்து கொள்ளுதல், நோ. ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸை I'm going to have to know the reason. I'm going to have to know the reason about why have you fired me. Why have you fired me? Fired me நான் சொன்னேன் வேலையை விட்டு நீக்குதல். நீ ஏன் என்னை வேலையை விட்டு நீக்குனேன்னா எனக்கு இப்போ காரணம் தெரிந்தாக வேண்டி உள்ளது. இப்போ நம்ம ஜெனரலா பேசும்போது எனக்கு காரணம் தெரியணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது கிராமட்டிக்கலா தெரிந்தாக வேண்டும், அந்த வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற ஃபார்மேட்லேயே தான் வரும். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் கையெழுத்திட்டே ஆக வேண்டும். நான் கையெழுத்திட்டே ஆக வேண்டும் அப்படின்னா என்ன? நான் இப்போ வந்து சைன் பண்ணியே ஆகணும். ஆஃபீஸ் இங்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா உள்ள என்ட்ரி ஆனவொடனே சைன் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட வருகை டைமை வந்து அவங்க அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல வெர்ப் வந்து சிக்னேச்சர், சைன் பண்ணணும்னா சைன் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக். இப்போவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் சைன் பண்ணுவாங்க போனோடனே அவங்களோட ரிஜிஸ்டர் டைரியில். ஸோ அதே மாதிரி கார்பரேட் கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா அங்கெல்லாம் இப்போ பயோமெட்ரிக் வந்துடுச்சு. போனோடனே அந்த மிஷின் பார்த்துருப்பீங்க. அதில் டக்குன்னு அவங்களோட ஐஸை ஒன்றா சிக்னேச்சராக வச்சுட்டு போவாங்க, இல்லைன்னா அவங்களோட தம் ஃபிங்கர் வச்சுட்டு போவாங்க. ஸோ ரெண்டுக்குமே காமன் தான். நம்ம இங்கே என்ன பண்ணி ஆகணும், நாம கையெழுத்து போடணும், நம்மளுடைய வருகையை பதிவு செய்யணும். ஸோ ஓகே, அப்போ நான் இதை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா என் சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க, இது மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்போ I am gonna have to sign on or before 9 AM. நான் 9 மணிக்கு இல்லை 9 மணிக்கு முன்னாடி நான் சைன் பண்ணியே ஆகணும். Otherwise they will find some percentage of money from my salary. என் சேலரியில ஒரு சில அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. அப்போ தெரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய அந்த ஆப்ஷனே இல்லாத ஒரு நம்மளோட ஒரு சுச்சுவேஷனை நம்ம சொல்லணும். சைன் பண்ணியே ஆக வேண்டும். I'm gonna have to sign on or before 9 AM. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை நீ ரிட்டர்ன் பண்ணி ஆக வேண்டும். பார்சலில் நம்ம ஆர்டர் பண்ணதை இந்த ட்ரெஸ்ஸை நீ ரிட்டர்ன் பண்ணி ஆகவே வேண்டும்னு நம்ம ட்ரெஸ்ஸை செக் பண்ண இன்னொரு பர்சன் நம்ம கிட்ட சொல்கிறாங்க, நீ இதை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணியே ஆக வேண்டும். ஆப்ஷனே இல்லை, பண்ணியே ஆக வேண்டும். சரி, இந்த இடத்துல வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன், நம்ம திருப்பி அனுப்புதல் அப்படின்ற ரிட்டர்ன் தான் இங்கே வெர்பு. அப்போ என்ன செய்கிறோம், you are gonna have to return this dress because it has flaw. நோட் பண்ணுங்க, இட்டு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடும்போது அது இட்டு இஸ் கிடையாது, இட் ஹேஸ்ன்னு மாறும். ஓகே, இட் ஹேஸ், அதில். ஃப்ளா அப்படின்னா குறைபாடுன்னு அர்த்தம், ஃப்ளாலெஸ் அப்படின்னா குறைபாடு இல்லை. ஓகே, அப்போ ஃப்ளானா குறைபாடு. இட் ஹேஸ் ஃப்ளா, அதில் ஏதோ குறைபாடு இருக்கு. ஒன்று டேர் ஆயிருக்கலாம், இல்லை கலர் ஃபேட்னஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லை சைஸ் மாதிரி இருக்கலாம், காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனால இவங்களுக்கு என்ன செஞ்சாகணும், இப்போ அதை ரிட்டர்ன் பண்ணியே ஆக வேண்டும். அதனால அவங்க சொல்றாங்க, you are gonna have to return this dress because it's flaw. ஓகே, அடுத்து, நீங்கள் இந்த கேள்வியை படிச்சே ஆக வேண்டும், இது 5 மதிப்பெண் கேள்வியாக வரும். இந்த கொஷினை கண்டிப்பா படிச்சிரு, இது கண்டிப்பா எக்ஸாம்ல 5 மார்க் கொஷின்ல வந்துடும்.
இப்படி சொல்லுவோமா? அப்ப இதுல வெர்ப்னா படிக்கிறது, ஸ்டடி. ஓகே. அப்ப இந்த இடத்துல ஒரு கட்டாயம் ஏற்படுது. உனக்கு ஆப்ஷன் இல்ல. நீ அந்த கொஸ்டினை என்ன செஞ்சுதான் ஆகணும்? படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கும்போது you are gonna have to study this question. It will comes 5 mark question. You are gonna have to study this question. It will come 5 mark question. புரியுதுங்களா? ஸோ வழி இல்லாமல் ஆப்ஷன் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனை நம்ம செய்யும் போதோ இல்லை ஒருத்தரை செய்ய சொல்லும் போதோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கோயிங் டு ஹாவ் டு, அதர்வைஸ் கோனா ஹாவ் டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு, நீ இதை திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயம், அது ஒரு சமையலா இருக்கட்டும், இல்லை அது அவங்க ஏதோ ஒரு சிலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கைவினை பொருட்கள் செய்யறவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒன்று திரும்ப செஞ்சு செஞ்சு பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் அது கரெக்டாக வந்துருச்சு. அப்போ பார்க்குறவங்க சொல்றாங்க, வா இது நல்லா வந்திருக்கு, நீ இதுக்கப்புறம் நீ இதை என்ன செய்ய வேணாம், திருப்பி செய்ய வேண்டாம், அதில் எந்த ஆல்டரும் பண்ண வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல நீ எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ல, இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்றோம்? நீ செய்ய வேண்டியது இல்லை அப்படின்ற நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ வெர்பு பார்த்தீங்கன்னா ரீடு அப்படி இல்லைன்னா அகைன். அகைனால திரும்ப பண்றது, ரீடுனால என்ன செய்யறது? திரும்ப திரும்ப பண்றது. ஓகே, அப்ப இந்த சென்டென்ஸ் வாவ் மேக்னிஃபிஷியன்ட். மேக்னிஃபிஷியன்ட் என்ன தெரியுமா? பிரம்மாண்டமான அப்படின்னு அர்த்தம். மேக்னிஃபிஷியன்ட் பிரம்மாண்டமான. வாவ் மேக்னிஃபிஷியன்ட் அவுட்கம், சூப்பர் அவுட்கம், பிரம்மாண்டமான அவுட்கம். You are not gonna have to redo it. You are not gonna have to redo it. நீ இதை திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Okay, you are not gonna have to do it again. அப்படின்னா நீ இதை திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் சரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் சரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பார்த்துட்டு காதில் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் ஓகே இதுதான் அப்படின்ட்டு எழுந்திருச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வராது. அந்த சென்டென்ஸை நம்மளால மறுபடியும் ஃப்ரேஸ் பண்ண முடியாது. பார்க்கும்போதே என்ன செய்யுங்க, சென்டென்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நீங்கள் 1க்கு 2 தடவை சொல்லுங்க. அதையே அப்படியே ஆல்டர் பண்ணி வேற சுச்சுவேஷன்ல சொல்லி பாருங்க. அப்படி சொல்ல சொல்ல தான் நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அந்த ஃப்ரேஸுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகே, அடுத்த அவங்களுக்கான ஹோம்ஒர்க். காய்ச்சல் தொடர்ந்து 5 நாளா இருக்கு, அதனால நாம டாக்டரை பார்த்தே ஆக வேண்டும். ஓகே, ஃபீவர் 5 டேஸா இருக்குது. ஸோ இப்போ அவங்க கிட்ட ஆப்ஷன் இல்லை. ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, எதுவும் வேலைக்கு ஆகலை. இப்போ நம்ம என்ன செய்யற கட்டாயத்துக்கு வந்தாச்சு? டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த சென்டென்ஸை நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.